வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வட கடலோர மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்க்குமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மாநிலங்களில் ஆட்சி அமைக்கிறது பாஜக. தெலுங்கானாவில் ஆட்சி பொறுப்பை கொடுத்த மக்களுக்கு ராகுல் காந்தி நன்றி. செங்கல்பட்டில் ஒருங்கிணைந்த தடுப்பூசி மையம் செயல்படுத்த வேண்டும். ஒன்றிய அரசுக்கு வைகோ வேண்டுகோள். 6ஆம் தேதி கூடுகிறது இந்தியா கூட்டணி கட்சிகளின் அடுத்த ஆலோசனை கூட்டம். காங்கிரஸ் தலைவர் கார்கே அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தில் வெற்றி பெற பாஜக 12,000 கோடி செலவு. தேர்தல் முடிவு குறித்து துரை வைகோ விமர்சனம். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் பாஜக வெற்றியை பெற்றுள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா ஆகிய 4 மாநிலங்களிலும் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டன. மத்திய பிரதேசத்தில் ஆட்சி அமைக்க 116 இடங்கள் தேவைப்படும் நிலையில் பாஜக 166 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அதேபோல் ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் பாஜக முறையே 116 மற்றும் 56 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க தகுதி பெற்றுள்ளது. தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலில் மட்டும் காங்கிரஸ் 63 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் சட்டசபை தேர்தலில் அபார வெற்றி பெற்று பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது. அதே வேளையில் தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்துள்ளது. இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பாஜக மீது அசைக்க முடியாத ஆதரவை வழங்கிய மக்களுக்கு நன்றி என்றும், நல்ல நிர்வாகம், வளர்ச்சி, அரசியல் ஆகியவற்றுக்கு மக்கள் உறுதுணையாக நிற்கின்றனர் என்பதற்கு தேர்தல் முடிவுகள் சாட்சி என பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களின் ஆணையை பணிவுடன் ஏற்றுக்கொள்வதாகவும், தெலுங்கானா மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் எனவும் பதிவிட்டுள்ளார். தற்காலிக பின்னடைவை எதிர்கொண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முழுமையான அளவில் தயாராவோம் என தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தெலுங்கானாவில் மக்கள் வழங்கிய தீர்ப்புக்கு நன்றி என பதிவிட்டுள்ளார். 4 மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளை சேர்ந்த மக்களுக்கும் நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் வளத்தையும் அளிப்பதாக அமைய விழைகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். மிக்ஜாம் புயல் எச்சரிக்கை காரணமாக இன்று சென்னை உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முதல் விட்டுவிட்டு லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. அதன்படி சென்ட்ரல், எழும்பூர், தேனாம்பேட்டை, அண்ணா நகர், தியாகராய நகர், கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், அசோக் நகர், வளசரவாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் புயல் சின்னம் காரணமாக பலத்த காற்று வீசி வருவதால் கடல் அலைகள் 15 அடி உயரத்துக்கும் மேலாக சீற்றத்துடன் காணப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கிளியாற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக தரைப்பாலம் மூழ்கியதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் சாலைகளில் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் குத்தாலம், கோமல், மங்கைநல்லூர், மணல்மேடு, திருக்கடையூர், அனந்தமங்கலம் ஆகிய பகுதிகளில் லேசான காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. திருவண்ணாமலையில் பெய்த மழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆரணி அருகே ஒன்னுபுரம் ஊராட்சிக்குட்பட்ட வி தாங்கல் கிராமத்திற்கு செல்லும் வழியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் 6 அடி உயரம் வரை மழைநீர் தேங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் ஆஞ்சநேயர் கோயில் தெருவில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுவது குறித்து நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் மிக்ஜாம் புயல் தீவிர புயலாக கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 20 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அதிக கனமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
கனமழை பொறுத்தவரையில் இன்று சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுவை, கடலூர், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். பலத்த காற்றுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் இன்று திருவள்ளூர் தொடங்கி கடலூர் வரையிலான கடலோர மாவட்டங்களில் கடற்பகுதிகளில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாளை திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 80 கிலோமீட்டர் வேகத்திலும், விழுப்புரம், புதுவை, கடலூர் மாவட்டங்களில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். மிக்ஜாம் புயல் காரணமாக மெரினா, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 3000 கன அடியாக உயர்ந்துள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை ஒருநாள் மட்டும் சனிக்கிழமை நேர அட்டவணையின்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என அறிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வங்கிகள், ஐடி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 4 மற்றும் 6ஆம் தேதி நடைபெறவிருந்த கால்நடை உதவி மருத்துவர் பணிக்கான நேர்முக தேர்வு மிக்ஜாம் புயல் காரணமாக வேறு நாட்களுக்கு மாற்றப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்க்குமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டுள்ள புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விளக்கினார். பாதிப்பு ஏற்படும் பகுதிகளில் சீரமைப்பு பணிகளை அதிகாரிகள் முழு அர்ப்பணிப்போடு மேற்கொள்ள வேண்டும் என்றும், புயலின் போது மரங்கள், மின் கம்பங்கள் கீழே விழும் அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் வெளியே வராமல் இருக்க அறிவுறுத்தினார். பொதுமக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருப்பது, புயலின் காரணமாக பலத்த காற்றுடன் அதிக கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதனால் மின்கம்பங்கள், மின்கம்பிகள், மரங்கள் அதன் மீது விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தால் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியில் வருவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவைப்பட்டால் மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி அறிவுரையின் பேரில் நிவாரண முகாமில் தங்குமாறும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அங்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. புயல் முன்னெச்சரிக்கை பணிகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை நிலையத்தில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புயல் முன்னெச்சரிக்கை பணிகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாகவும், சென்னையில் சுமார் 1700 தீயணைப்பு ஊழியர்கள் பணியில் உள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை கோடம்பாக்கம், பிராங்குசபரம் பகுதியில் மழை பாதிப்பு மற்றும் மாநகராட்சி தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளையும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், புயல் எச்சரிக்கை காரணமாக பொதுமக்கள் யாரும் பூங்கா மற்றும் கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். சென்னையில் 35,000 ரோடு இருக்குது. இப்போ புதுசாக முதலமைச்சர் 5,000 ரோடு புதுசாக போட்டோம். மழைக்கும் தண்ணீருக்கும் தாருக்கும் விரோதம். தண்ணி நின்னாலும் அது பள்ளமாகிடும். தொடர்ந்து அந்த பணி நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். பள்ளமாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் தண்ணி நிற்குதுன்னா கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஏன்னு கேட்டால் நம்ம போய் பாதிக்கப்படக்கூடாது. நம்ம அது எல்லாரும் நம்ம கையில் இல்லை. எனவே ரோடெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவோம். மழை நின்றுச்சுன்னா உடனே ரோடை சரி பண்ணி கொடுத்துருவோம். பொதுமக்கள் நாளை மாலை வரை வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மீட்பு குழுவின் எண்ணிக்கையை 23 குழுக்களில் 575 பேராக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், 951 புகார் அழைப்புகள் பெறப்பட்டதில் 800க்கும் மேற்பட்ட அழைப்புகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செங்கல்பட்டில் ஒருங்கிணைந்த தடுப்பூசி மையம் செயல்படுத்த வேண்டும் என
மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்திய ஒன்றிய அரசின் 2002ஆம் ஆண்டு தேசிய சுகாதார கொள்கையின் கீழ் உலகளாவிய நோய் தடுப்பு திட்டத்தின் அடிப்படையில் செங்கல்பட்டில் ஒருங்கிணைந்த தடுப்பூசி மையம் அமைக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு சுமார் 594 கோடி ரூபாய் செலவு நிர்ணயம் செய்யப்பட்டு பொருளாதார விவரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் ஒப்புதலோடு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக இந்நிறுவனம் அறிவிக்கப்பட்டு 2017ஆம் ஆண்டு 2 தொழிற்சாலை கூடங்கள் கட்டி முடிக்கப்பட்ட போது மருந்து பொருட்கள் தயாரிக்க நிர்ணயிக்கப்பட்ட செலவினை விட அதிகமான தொகை தேவைப்பட்டதால் கூடுதல் செலவினங்களுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்க மறுத்துவிட்டது. இந்நிலையில் 2021ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்நிறுவனத்தை பார்வையிட்டு இந்த நிறுவனத்தை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்குமாறு ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதினார். இந்நிலையில் செங்கல்பட்டில் ஒருங்கிணைந்த தடுப்பூசி மையம் செயல்படுத்த வேண்டும் என வைகோ ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எதிர்காலத்தில் கொடிய பெருந்தொற்றிலிருந்து மக்களை காக்க இந்த நிறுவனத்தின் பயன் மிகவும் இன்றியமையாதது என்றும் லாப நட்ட கணக்கு பார்க்காமல் இந்த நிறுவனத்தை பாதுகாத்து செயல்படுத்த செய்து பொதுமக்களுக்கு நன்மை கிடைக்க ஆவன செய்யுமாறு ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் வெற்றி பெற பாஜக 12,000 கோடி ரூபாய் வரை செலவு செய்திருப்பதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ விமர்சித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாட்டில் லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்கவே அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டதாகவும், ஆனால் எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் மட்டும் அமலாக்கத்துறையை ஏவி பாஜக பழிவாங்கும் நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் துரை வைகோ சாடினார். பாஜக அல்லாத பிற கட்சிகளாலும் மாநில அரசுகளை அவங்களுடைய நடவடிக்கைகளை முடக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. இந்த தருணத்துல இப்படி ஒரு சம்பவம், ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி கையங்கலமா பிடிபட்டது பொழுது அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் உண்மைங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். நான் இது என்னன்னா, அவரு பாஜக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க நிறைய சொல்றாங்க, அமலாக்கத்துறை சம்பந்தமா இந்த மாதிரி நாங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம், இந்த கட்சி இந்த நபர் குற்றம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன், நான் இந்தியாவில் இருக்கிற பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல இது போன்ற குற்றச்சாட்டு, மணல் அள்ளும் குற்றச்சாட்டா இருக்கட்டும், பல ஊழல் அங்கே நடக்கலையா? அங்கேயே குற்றச்சாட்டு இருக்கு. ஏன் அங்க அமலாக்கத்துறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அங்க ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? அங்க ஏன் இதே விறுவிறுப்பு அங்க இல்லைங்கிறத என்னுடைய கேள்விதான். இது தொடர்ந்து பல பேரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசிய துரை வைகோ, தமிழக அரசியல் கட்சி தலைவர்களுக்கு முதிர்ச்சி இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறுவது வேடிக்கையாக உள்ளதாகவும், மதச்சாயம் பூசி தவறான தகவல்களை பரப்புவதுதான் அரசியல் முதிர்ச்சியா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். சகோதரர் அண்ணாமலை அவருடைய அந்த கருத்திலே நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாடு அரசு பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அரசு அதிகாரி தவறுக்காண்டி தமிழ்நாடு அரசியல் குற்றம் சொல்றது நல்லதா? அதே நான் சொல்றேன். நான் அமலாக்கத்துறை அதிகாரி ஒருத்தர் செஞ்சதை வச்சுட்டு முழுமையான அமலாக்கத்துறையை நம்ம எப்படி குற்றம் சுமத்த முடியும்னு சொல்றாரு இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல ஒரு அதிகாரியோ ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோ செய்யற தவறுக்காண்டி எப்படி தமிழ்நாடு அரசு குற்றப்படுத்த முடியும்? 400 பொழுதும் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கிறார். அவர் நம்ம முதலமைச்சர் செஞ்சாரத இல்ல முக்கிய அமைச்சர்கள் செஞ்சாங்க? யாரோ ஒரு இடத்துல சொன்னதை வச்சுக்கிட்டு மொத்த அரசாங்கத்தையே குற்றச்சாட்டிட்டு இருக்கிறாரு. அவருடைய இதே பதில தான் நானும் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் மத்திய பிரதேசத்தில் வெற்றி பெற பாஜக 12,000 கோடி வரை செலவு செய்துள்ளதாக தேர்தல் முடிவு குறித்து துரை வைகோ விமர்சித்தார். கிட்டத்தட்ட இந்த கடந்த 5 மாதங்கள்ல மத்திய பிரதேச அங்க பாஜக தான் இன்னைக்கு அந்த ரூலிங் பார்ட்டி இருந்தது, ஆளுங்கட்சி இருந்தது. கிட்டத்தட்ட 5 மாதங்கள்ல 12,000 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. 12,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. தேர்தல் விதி எலெக்ஷன் அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுக்கு அப்புறம் கடந்த 2 மாசத்துல 5,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அந்த அரசு செலவு பண்ணியிருக்கு. அங்க இருக்கிற பாஜக ஆளும் அரசு செலவு பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் நல பணி திட்டங்கள் சொல்லி செலவு பண்ணியிருக்கிறாங்க. பணத்தை கொட்டி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் என்னன்னா, அந்த மாதிரி சில இதுல அவங்க சில இடத்துல வெற்றி பெற்றிருக்கலாம், செஞ்சிருக்கலாம். தேர்தல் லிஸ்ட் முழுமையா வரல. நானும் இது வரைக்கும் கேட்கல. நீங்க நேரம் இருக்கு, மத்தியானத்துக்குள்ள கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஆனா நான் என்னோட இது பொறுத்த வரைக்கும்னா, இன்னைக்கு விலைவாசி உயர்வா இருக்கட்டும், விலைவாசி உயர்ங்கிற போது நீங்க சொல்றீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் குறிப்பா அதிமுக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் இருக்கட்டும், எல்லா விலையும் ஏறி போச்சுன்னு சொல்றாங்க.
நான் என்ன சொல்றேன்னா, இந்த விலையேற்றத்துக்கு முழு காரணம் வந்து ஒன்றிய அரசு தான் சொல்றேன். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 4ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சியங்கள் சட்டம் ஆகியவற்றுக்கு மாற்றாக 3 மசோதாக்கள் உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வரப்பட உள்ளன. இக்கூட்டத்தொடரை முன்னிட்டு நாடாளுமன்றத்தின் நூலக கட்டடத்தில் சனிக்கிழமை அனைத்து கட்சி கூட்டத்தை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி நடத்தினார். மொத்தம் 19 நாட்கள் நடைபெற உள்ள இந்த கூட்டத்தொடரில் 15 நாட்கள் அலுவல் நாட்களாக இருக்கும் என்றும், இந்த 15 நாட்களில் மொத்தம் 21 மசோதாக்களை நிறைவேற்ற ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. யார் தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதற்கு அமலாக்கத்துறை லஞ்சம் வாங்கிய சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, அதிமுக அரசால் தொடரப்பட்ட ஊழல் வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், நீதியின் மீது தாங்கள் வைத்த நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி என்றும், இதற்காக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். நாங்கள் நீதித்துறை மீது வைத்திருக்கிற மரியாதைக்கு, மதிப்புக்கு என்ன எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. ஏனென்று சொன்னால், கீழமை நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரை சென்று ஒவ்வொன்றிலும் விடுதலை பெற்று வந்திருக்கின்றோம், விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம், விடுதலை பெற்று வந்திருக்கின்றோம். இதை உடனடியாக ஞாபகப்படுத்தி இந்த வழக்கை விரைந்து முடிக்க உதவிய திரு அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி. டெல்லியில் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் பங்கேற்குமாறு காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இக்கூட்டம் டெல்லியில் 6ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 6ஆம் தேதியன்று நடைபெறும் கூட்டத்தில் 28 கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இல்லாததை இருக்கிறது என்று சொல்வதே எதிர்க்கட்சி தலைவருக்கு வேலையாகி போய்விட்டதாக அமைச்சர் TRP ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மழை வெள்ளத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்காக அரசு மருத்துவர்கள் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்கட்சி தலைவரோட வேலை தான் அது இல்லாததாக இருக்குன்னு சொல்கிறது தான் அவரோட வேலையாகவே இருந்து வருது. சமீபத்தில் வேறு எதுவும் கிடைக்கல அவங்களுக்கு. ஏதாவது சென்னையில் நீங்கள் எல்லா பிரதான சாலைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே மழை பெய்யுது சற்று நேரத்துக்கே அங்கே வெள்ள நீர் வடிந்திருக்கிறது. மிக கனமழை பெய்த போது கூட அடுத்த நாள் காலையிலே சரி அங்கே எந்த இடத்துலையும் சொல்லிட்டு மழையே பெய்த அளவுக்கு ட்ரையாக இருந்திருக்கு ரோடு எல்லாமே. ஒரு சில இடத்துல நம்ம ஒரு சில இடத்துல அந்த சைட் லைன்ஸில் பை லைன்ஸில் குப்பையெல்லாம் போய் அடைச்சிட்டு இருந்தனால கொஞ்ச நேரத்துக்கு பாதிப்பு இருந்துச்சு. அதையும் உடனடியாக கார்ப்பரேஷனில் உடனடியாக போய் மேயர் அவர்கள் இரவு முழுக்க எல்லா இடத்துலையும் போய் ஆய்வில் மேற்கொண்டார். அதே போல் எல்லா அமைச்சர்களும் அங்கே இருக்கும் பொறுப்பு அமைச்சர்கள் எல்லோரும் நேரடியாக களத்தில் இருந்து அவர்கள் ஆய்வு செய்தார்கள். முதலமைச்சரே நேரடியாக ஆய்வு மையத்துக்கெல்லாம் சென்று அங்கேருந்து தொலைபேசி மூலம் எல்லாரும் தொடர்பு கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் செய்திருக்கிறார். எந்த இடத்துலையும் பெரிய ஒரு ஃப்ளட் இல்லை. இருந்த இடத்துலையும் ஒரு சில மணி நேரத்தில் அதெல்லாம் சரி பண்ணப்பட்டு எல்லாமே சீராக இருக்கு. ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கு தொடர்பான ஆவணங்கள் NIA அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னை கிண்டியில் ஆளுநர் மாளிகை முன்பு கடந்த அக்டோபரில் பெட்ரோல் குண்டு வீசிய ரவுடி கருக்கா வினோதை கைது செய்த காவல்துறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்ட நிலையில் ரவுடி கருக்கா வினோதின் மீது 3 பிரிவுகளின் கீழ் NIA வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு NIAக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது வழக்கு தொடர்பான ஆவணங்களை NIA அதிகாரிகளிடம் சென்னை காவல்துறை ஒப்படைத்தது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள
வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் தின விழா மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கைபேசிகள், அதிநவீன பேட்டரி சக்கர நாற்காலிகள், செயற்கை கை கால்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் எக்கல் தேவர்புரம் கிராமத்திற்கு போதிய சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முத்துப்பேட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட குன்னலூர் ஊராட்சி எங்கல் தேவர்புரம் கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அப்பகுதியில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதி ஏற்படுத்தி தராமல் இருந்து வரும் நிலையில் பலமுறை மனு வழங்கியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மச்சுவாடியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு குதிரை வண்டி மற்றும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியை 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், குழந்தைகள், பெண்கள் என சாலை நெடுகிலும் நின்று கொண்டு கைத்தட்டி விசில் அடித்து கண்டு களித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கிளியாற்றில் தடுப்பணையில் குளிக்க சென்ற சிறுவன் மாயமான நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டார். வீராணகுண்டம் கிராமத்தை சேர்ந்த முகிலன் என்ற மாணவர் கிளியாற்றில் தடுப்பணையில் குளிக்க சென்றபோது மாயமானார். இவரது உடலை தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து 2 நாட்கள் தேடிய நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டார். அரியலூர் மாவட்டத்தில் 1.75 லட்சம் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இளையூர் கண்டியங்கொல்லை கிழக்கு தெருவை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரது வீட்டில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாஜக போல் திமுக அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடாது என கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற கலைஞர் 100 வினாடி வினா நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த எம்பி கனிமொழி பாஜக நிர்வாகிகள் மீது சிஏஜி அறிக்கை முன்வைத்த பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை பாஜக தலைவர் அண்ணாமலை எந்தவித பதிலும் அளிக்கவில்லை என தெரிவித்தார். நிச்சயமாக தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இது எந்த ஒன்றிய அரசாங்கம் போல பிஜேபி போல யார் மீதும் பழிவாங்குவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை இல்லை. நீதியை நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை. அதனால யாரையும் மிரட்டுறதுக்காக பண்ணிட்டு பாதியில விட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா ஈடித்துறை ஒரு அதிகாரி மட்டும் தான் அப்படி இருப்பாங்க, ஈடி அலுவலகம் மொத்தமா அப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவங்களுடைய இயக்கத்தின் மீது பிஜேபி மீது சிஏஜி வைத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரைக்கும் எந்த பதிலும் கிடையாது. அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபை குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் மாதிரி ஐநா சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை, சீர்காழி, குத்தாலம், தரங்கம்பாடி தாலுகாக்களை சேர்ந்த 22 பள்ளிகளிலிருந்து 160 மாணவ மாணவிகள் மற்றும் 30 ஆசிரியர்கள் 30 நாடுகளின் பிரதிநிதிகளைப் போல் கலந்து கொண்டு பேசினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இஸ்லாமிய பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சர்வதேச ஐநா அமைப்பு விதிகளை மீறி காசா மற்றும் பாலஸ்தீன பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீது தாக்குதலை நடத்தி வரும் இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோஷங்கள் எழுப்பினர். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் 7வது தேசிய மற்றும் மாநில குழு பொறுப்பாளர்கள் தேர்தல் நவம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் தேர்தலில் தேர்வான நிர்வாகிகள் அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஹென்றி, பொது செயலாளராக நந்து, முதன்மை செயலாளராக கிங் மேக்கர் ராஜசேகர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முழுக்க இதை உடனடியாக திரும்ப பெறுக, மக்களை நிம்மதியாக வாழ விடுக, பதிவுத்துறை லஞ்சத்தை அடக்குக, ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு புத்துணர்ச்சி தருக, இல்லையே பதிவுத்துறையில் நடக்கிற அத்துணை அவலங்களும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும்னு 4 முறை சொல்லிட்டாரு. அதையே மீண்டும் நான் வலியுறுத்துறேன், வருகிற நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும். பாலஸ்தீன மக்கள் அதிக அளவில் இடம்பெயர்ந்து வசிக்கும் தெற்கு காசா பகுதியில் இஸ்ரேல் தனது தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ளது.
இஸ்ரேலின் நட்பு நாடான அமெரிக்கா உள்ளிட்ட பிராந்திய நாடுகள் காசாவில் வாழும் பொதுமக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை கண்டித்த போதும் இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடர்ந்து வருகிறது. 7 வாரங்களாக தொடர்ந்த போர் நவம்பர் 24 முதல் 7 நாட்களுக்கு கைதிகளை பரஸ்பரம் விடுவிக்க இருதரப்பும் உடன்பட்டு போர் நிறுத்தம் நடைபெற்றது. மீண்டும் போர் தொடங்கியுள்ள நிலையில் பாலஸ்தீனர்களின் உயிரிழப்பு எண்ணிக்கை 15,000-ஐ கடந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்க்குமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மாநிலங்களில் ஆட்சி அமைக்கிறது பாஜக. தெலுங்கானாவில் ஆட்சி பொறுப்பை கொடுத்த மக்களுக்கு ராகுல் காந்தி நன்றி. செங்கல்பட்டில் ஒருங்கிணைந்த தடுப்பூசி மையம் செயல்படுத்த வேண்டும். ஒன்றிய அரசுக்கு வைகோ வேண்டுகோள். 6ஆம் தேதி கூடுகிறது இந்தியா கூட்டணி கட்சிகளின் அடுத்த ஆலோசனை கூட்டம். காங்கிரஸ் தலைவர் கார்கே அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தில் வெற்றி பெற பாஜக 12,000 கோடி செலவு. தேர்தல் முடிவு குறித்து துரை வைகோ விமர்சனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.